மருத்துவர் சாந்தி. விசிக கம்யூனிஸ்ட் கட்சி ஐயுஎம்எல் என்னதான் தாவேக்காவுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்கியிருந்தாலும் கூட திமுக கூட்டணி அப்படின்றதுல கொள்கை பிடிப்போடு ரொம்பவே உறுதியா இருந்தாங்க. அந்த கொள்கை பிடிப்பிலிருந்து விசிக கொஞ்சம் நழுவுகிறதோ அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு நடந்த நிகழ்வுகள் நமக்கு ஒரு எழுப்பி இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? தாவேக்காவுக்கு வெளியிலிருந்து தான் ஆதரவு, கொள்கை ரீதியான கூட்டணி திமுகவோடு தான் நாங்கள் தொடரப்போகிறோம் என்பதை எடுக்க போகிறார்களா, இல்ல விசிகாவை போல் எங்களுக்கும் அமைச்சரவையில் இடம் வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை நோக்கி முன்னோக்கி செல்ல போறார்களா? எப்படியான ஒரு அரசியல் சூழல் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த தமிழ்நாட்டில் ஏற்படுத்த போறாங்க? வணக்கம். இப்ப நீங்க தலைப்பு ஒன்று கொடுத்திருக்கீங்க, விசிகாவை அமைச்சரவைக்கு அழைத்த தாவேக்கா நிபந்தனை விதித்த கம்யூனிஸ்டுகள். அப்ப வந்து சிபிஐ சிபிஎம் ரெண்டையும் சேர்த்துட்டீங்க. ஆனா இப்ப வந்து அபிஷியலா இப்ப நீங்க கேட்ட கேள்வியில முதல் பகுதிக்கு விசிகே அவர் வந்துட்டு ரொம்ப தெளிவான விளக்கங்களை சொல்லிட்டாரு. எனக்கு வைக்கப்பட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஆனா மிக முக்கியமாக இந்த நிபந்தனை விதித்தது வந்து சிபிஐஎம் ஐயாத்தோட சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சிபிஐ வந்துட்டு நான் சார்ந்திருக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதை பத்தி வந்து எதுவும் சொல்லலை. ஏன்னா அதுக்கான சூழல் வந்து பெருசா வரல. ஏனென்றால் மாறிட்டே இருக்கு சூழல், என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்துட்டு திருமாவளவன் ஐயா வந்துட்டு அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பிரிவினர் அதிமுக வந்து இங்க வரப்போறதுல தாவக்காலாம் அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க போவதில்லை என்று தாவக்கா கூறியிருக்கிறார்கள் என்று அவர் வந்து சொல்லியிருக்காரு, வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இப்படி இருக்கு இப்ஸ் அண்ட் பட்ஸ். ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக மிக தெளிவான வரலாற்று பூர்வமான மிக முக்கியமான முடிவை வந்து தமிழ்நாட்டு அரசியலை தமிழ்நாட்டு நன்மையை கருதி தாவேக்காவுக்கு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு அளிப்பது என்ற முடிவை எடுத்திருக்கு. ஏனென்றால் எல்லாருக்கும் தெரியும், எல்லா மாநிலங்களிலுமே ஆளுநர்களை வச்சு தான் அவங்க வந்து எல்லா விளையாட்டத்தையும் பாஜக அரசு செய்கிறாரு. நம்ம ஆளுநரும் அதுக்கு சரியா இருந்தார். கடைசி நிமிஷத்துல கூட 8ஆம் தேதி நம்ம கடிதம் கொடுத்து 9ஆம் தேதி வந்துட்டு விசிக கடிதம் கொடுத்தது பிறகு கூட நான் திடீர்னு வந்து கேரளாக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு திருப்பி போயிட்டு வந்த கதையெல்லாம் நடந்தது. ஆக அவருடைய ஹி ட்ரைட் இஸ் லெவல் பெஸ்ட்னு சொல்லலாம். ஆக 10ஆம் தேதி இரவு 12 மணிக்கு அவர் வந்து ஆளுநருடைய ஆட்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சி அறிவிப்பதற்காக எல்லா முசீபுகளும் அவர் ரெடியாக இருந்தார். அவர் நிறைய சொல்லிட்டே இருந்தார். சாதாரணமாக நடக்காத விஷயங்கள் பல நடந்தது. இப்போ சாதாரணமாக நானும் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன். பொதுவாக வந்து கவர்னர் மாதிரியான மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு தனியார் சேனலுக்குலாம் உட்காந்துக்கிட்டு இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் கொடுத்தாரு. அது ஒரு நீளமான ஒரு இன்டர்வியூ. அதுலேயே அவருடைய மனப்போக்கு வந்து புரிந்து கொள்ள முடிந்தது. இதுக்கு ஏதான டைம் லைன் இருக்கா அப்படின்னு சொன்னாலும், இதுக்கெல்லாம் டைம் லைன் இல்லைன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் மீண்டும் மீண்டும் அது 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும் என்று வற்புறுத்தல் நடந்தது. ஆகவே 10ஆம் தேதி இரவு 12 மணியோட நீங்கள் வந்து உங்களுடைய லெட்டர் கொடுக்கல, எல்லார் பேரும் இருக்கணும், அப்படியே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்படி இல்லை என்றால் அப்படின்னு சொல்லும்போது கவர்னர் ஆட்சி வரும். அது வந்து பாஜகவுடைய நேரடி ஆட்சியாக இருக்கும். 6 மாதம் கழிச்சு திருப்பி ஏதாவது ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கள்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி 3-4 வருடங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு பாஜகவுடைய நேரடி மறைமுக ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதை தடுக்க வேண்டும். இதோடைய முக்கியமான காரணம் இப்போ பல்வேறு காலகட்டங்களில் இப்போ நாங்கள் திமுக ஆட்சி அரசியல் இருக்கும் பொழுது நாங்களே போராட்டங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். நம்மளுடைய தொழிலாளர்களுக்காக நிறைய பண்ணியிருக்கோம். அப்போ என்ன சொல்லுவாங்க, நீங்கள் என்ன கூட்டணி கட்சியில் இருக்கீங்க, இந்த பக்கம் போராடிக்கிறேன்னா பாட்டாளிகளுக்கான கட்சி நாங்கள் போராடுவோம். அதே நேரத்தில் மதசார்பின்மை வலியுறுத்தி நம்மளுடைய பாஜக வந்து இந்தியாவுக்குள் வரக்கூடாது, தமிழகத்தில் வரக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்கள் வந்து கொள்கை அளவில் நாங்கள் திமுகவோட கூட்டணியில் இருக்கோம், அந்த நிலையில் அவங்க ஆதரிக்கிறோம் என்று பலமுறை நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் அதுதான் இவங்களுடைய முழுமுதற் கடமைன்னு சொல்லும் பொழுது இப்போ வந்து திமுக வந்து போதுமான அளவுக்கு வந்து இது எம்எல்ஏ சீட் அவங்கள்ட்ட இல்லை, ஆட்சி அமைக்க போகிறது இல்லை. அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக நாங்கள் வந்து நம்ம விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்காவிட்டால் பாஜக வந்துவிடும் என்றால் அது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழை. நாங்கள் என்ன சொன்னோமோ அதையே நாங்களே கன்சிடர் பண்ணல மாதிரி. அப்போ அந்த அளவில் நாங்கள் வந்து சரியான முடிவை எடுத்தோம். அப்போ வந்து என்ன சொன்னோம், எந்த விதமான நிபந்தனை கிடையாது, எங்களுக்கு அமைச்சரவை வேணும், அது வேணும், இது வேணும், எதுவும் கிடையாது. ஆனால் அடிப்படையான மிகப்பெரிய முக்கியமான நிபந்தனை என்ன, அது எல்லாருக்கும் தெரிந்த நிபந்தனை என்ன, மதச்சார்பின்மை. ஸோ அப்போ எக்காரணம் கொண்டு அவங்க போகக்கூடாது. அது எப்படி அவங்க வந்து இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், முதற்கண் அவங்க காங்கிரஸ் கிட்ட போயிட்டு அவங்களுடைய ஆதரவை கேட்குறாங்க. காங்கிரஸ் வந்து அவங்க ஆதரவை கொடுக்கிறது. அப்போது அதே நேரத்தில் அவங்க வந்து என்டிஏக்கு நாங்கள் வந்து ஆதரவு வந்து கேட்கலை அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம வந்து கண்கூடாக பார்க்கிறோம். மேலும் வந்து அஃபிஷியலாக அவங்க கடிதம் கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்க, திமுக கூட்டணியில், அதாவது பாஜகவுக்கு எதிர்நிலை இருக்கின்ற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கின்ற அங்கம் வகிக்கின்ற விசிகே சிபிஐ சிபிஎம்க்கு லெட்டர் கொடுக்குறாங்க. அதிலிருந்து தமிழக வெற்றி கழகம் வந்து நாங்கள் பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை கொள்கையாக எடுக்கிறோம் என்பதை அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்ம கொடுக்குறோம் ஆதரவு. ஸோ இதோட இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து அதிமுகவோட ஒரு பிரிவு அவங்க
அவங்க வந்து வருவாங்களா போவாங்களா இதெல்லாம் அப்புறமா லேட்டர் நடந்த ஒரு விஷயங்கள். ஸோ அதோடைய போக்கை கருதி அதோடைய டெவலப்மெண்ட்டை கருதி வருங்காலத்தில் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து ஏதோன்னு ஒரு சூழல் ஏற்பட்டால் அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கட்சியில் எங்களுடைய கட்சியில் மீண்டும் மாநில குழு நிர்வாக குழு செயற்குழு கூடி தான் அது முடிவு பண்ணுவாங்க. அதுக்கான சூழல் இப்போ இல்லை. இப்போ நீங்கள் ஆட்சியில் பங்கு பற்றி நம்மளுடைய விசிக்க வந்து என்ன முடிவு எடுக்குன்னு சொல்லி கேட்குறீங்க. இதெல்லாம் என்னென்னா முதல்வர் விஜய் அவர்கள் முதல் கூட்டத்திலேயே அவர் என்ன சொன்னார், ஒருவேளை விசிக சார்னு சொல்லிட்டாரு. இல்லை சொல்லிட்டாரு, சொல்லிடுறேன் நான். அப்போ வந்து அவர் என்ன தெளிவாக என்ன சொன்னார், நாங்கள் வந்து கூட்டணியில் வந்து மெஜாரிட்டி எடுத்து நாங்கள் சும்மா அப்சல்யூட் மெஜாரிட்டி எடுத்து வந்தால் கூட நாங்கள் கூட்டணிக்கு ஆட்சி கொடுப்போம்னு சொல்லி சொன்னார். அதே போல் அவங்க வந்து கூட்டணி பங்கு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்பொழுதுமே அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுப்பதில்லை. ஏனென்றால் நம்ம வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் ஒரு குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையில் இருந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம்லாம் போடுற மாதிரியெல்லாம் இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்க தான். இதில் எந்த விதமான தயக்கம் மாற்றம் எதுவுமே கிடையாது. ஏன்னா எந்த குழப்பமும் கிடையாது. ஏன்னா இது வந்து ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். நாங்கள் வந்து அப்புறமா அதை பற்றி யோசிப்போம், இப்புறமா இதை பற்றி யோசிப்போம்லாம் சொல்லவே இல்லை. ஆகவே இதில் ஒன்று எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் மதச்சார்பு அமைச்சரவையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடம்பெறாது அப்படின்றத திருமதி சாந்தி ரொம்ப உறுதியா சொல்றாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்துட்டு சொல்லியிருக்கு. சரிங்களா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு வந்து இந்த மாதிரி நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து மாற்றம் இல்லை. விசிகாவோட நிலைப்பாடு நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எல்லாருமே ஒரே கூட்டணியில இருந்தவங்க. நீங்க சொல்லும் போது கூட சில கேள்விகள் எனக்கு எழுந்தது. குடியரசுத் தலைவர் ஆட்சி உள்ளே வந்துவிடக்கூடாது, ஆளுநருடைய செயல்பாடு எங்களுக்கு ரொம்பவே கேள்வி எழுப்புது அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு எல்லாருக்குமே எழுப்புது. அஃப்கோர்ஸ் விசிகா உட்பட நான் எல்லாரையுமே சொல்றேன். தமிழக மக்கள்ங்க எவ்ரிபடி வேர் டென்ஸ்ட். இல்ல, இப்ப நம்ம அரசியல் சார்ந்து பேசினாலும் உங்கள்கிட்ட அந்த கேள்வியை முன்வைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ பெரும்பான்மையை தாவேகா அரசு சட்டமன்றத்தில் நிரூபித்து விட்டது. இப்போ தாவேகா ஆட்சி தான் நீடிக்க போகிறது என்பதும் ஒரு பக்கம் உறுதியாகிவிட்டது. அப்படி உறுதியானதற்கு பிறகு நீங்க சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர் ஆட்சி உள்ளே வரப்போவதில்லை, ஆளுநருடைய செயல்பாடு இருக்கும். அது ஒரு மாநிலத்திற்கும் ஆளுநருக்குமான சண்டைகள் அதெல்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது விசிகா கம்யூனிஸ்ட் திமுக கூட்டணிகள்ல இருந்து ஒரு பிரிந்த தாவேகாவோடு சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நோக்கத்தை நோக்கி போறாங்களோ அப்படின்றப்போ அது இத்தனை நாட்களாக சேர்ந்து பயணித்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ திமுகவோ என்ன மாதிரியான ஒரு சூழலை சந்திக்க போறீங்க? இது வந்து அவங்க கட்சி, இப்ப எங்க கட்சியோட நிலைப்பாடு வந்துட்டு நாங்க உறுதியா சொல்றோம். இல்ல சொல்றோம்ல, அந்த உரிமை எங்களுக்கு இருக்குல்ல, அதே மாதிரியான உரிமை அவங்களுக்கு இருக்கு. இப்ப இன்னொரு விஷயம் வந்துட்டு சிபிஐ என்பது ஒரு தனி கட்சி, சிபிஎம் என்பது ஒரு தனி கட்சி. இவங்கெல்லாம் ஆனாலும் இடதுசாரி சிந்தனைகள் அப்படின்னு ஒரு இருக்கும் பொழுது விசிக என்பது தனி கட்சி. அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்கு, அவங்களுக்கான அடிப்படை கோரிக்கைகள் இருக்கு. நாங்க வந்து அடிப்படையில நாங்க வந்து ஆனா திரு திருமாவளவன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குமோ அதை சார்ந்துதான் எங்களுடைய நிலைப்பாடும் இருக்கும். கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய நிலைப்பாடு திருமதி சாந்தி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, எங்களுக்கு நாங்க அமைச்சரவை வேண்டாம். ஆனா அந்த நிலைப்பாட்டுல தான் திருமாவளவன் மாறும்போது இந்த கேள்வி எழுது. கம்யூனிஸ்ட் கட்சிகளோட நிலைப்பாடு வந்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிறைய நிலைப்பாடு எடுக்கும். இப்போ முக்கியமான நிலைப்பாடு அவர் என்ன சொன்னாரு, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பதை பற்றி முடிவெடுக்கும் பொழுது நான் அந்த நேரத்தில் அவர் அப்படி சொன்னார். அப்போ கூட அவங்க சிபிஐ சிபிஎம் வந்து இணைந்து எடுக்கின்ற எல்லா விதமான டெசிஷன்ஸ்லையும் எல்லா விதமான பிரச்சனைகளிலும் அவங்க எடுக்கிற முடிவை மட்டுமே நாங்கள் எடுப்போம்னு சொல்லணும்னா அவர் தனியாக ஒரு கட்சி நடத்தணும் அவசியமே இல்லை. அப்படி கிடையாது. தெளிவா சொன்னார், தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு நிலை எடுக்கிறது மட்டும்தான் ஒரு முன்வைக்கப்பட்ட கேள்வி. ஏனென்றால் வந்து அன்னைக்கு நாங்க வந்து ஒரு பெட்ரோல் விலை டீசல் விலைக்காக ஈரானுக்காக ஒரு முக்கியமான ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண அங்கேயே வந்து அவர் பேசினார். எல்லா சிபிஐ சிபிஎம் தலைவர்களும் இருந்தாங்க, அவரும் வந்து விசிக தலைவரும் வந்து மிக தெளிவான ஒரு இது பேசினாரு. அங்கே அது கிடைக்குமா இங்கே அது கிடைக்குமான்னு அலையிற கட்சி கிடையாது, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் பண்ணோன்னு. இன்னைக்கு கூட அவர் ஒரு ஸ்டாண்டுக்கு அவர் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கூட கொடுத்துருக்காரு. அது வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த அதிமுகவுடைய பிரிவு வந்து வரப்போவது இல்லை என்று சொல்லியிருக்காங்க. அந்த பேஸ் பண்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பட் எந்த பேசிஸா இருந்தாலும் அந்த கட்சியோட முடிவு, அவங்களுடைய உயர்மட்ட முடிவு, அதை அவங்க எடுக்கிறாங்க. அதற்கான உரிமை அவங்களுக்கு இருக்கிறது. எப்படி வந்து விசிகே உடைய தலைவர் வந்து சிபிஐலையோ சிபிஎம்லையோ அவங்களுடைய எல்லா முடிவுகளையும் நீங்க இப்படி எடுங்க அப்படிங்கன்னு டிக்டேட் பண்ண முடியாதோ, அதே போல சிபிஐ சிபிஎம் அவங்களுடைய நாங்க எடுக்கிற எல்லா முடிவையும் ஒத்தி தான் நீங்க எடுக்கணும்னு சொல்லி டிக்டேட் பண்ண முடியாது. மருத்துவர் சாந்தி மேடம், நாளைக்கு அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெற போகுது. அபிஷியலா ஆர்டர் வந்துருச்சு. எந்தெந்த கட்சிகளுடைய எம்எல்ஏக்கெல்லாம் இருக்க போறாங்க அப்படின்றது ஒரு சஸ்பென்ஸ். அதுக்கான விடைகள் நம்மகிட்ட இப்போ வரைக்கும் இல்லை. அப்படின்றப்போ
என்ன சொல்ல வராங்க? நம்முடைய ஆட்சி இல்ல ரொம்ப அவசியமாக அவசரமாக அமைச்சரவையை விரிவாக்கம் செய்தே ஆக வேண்டும். பட்ஜெட் பண்ணணும். இன்னொன்னு வந்து ஒரு டைம் பீயிங் ஒரு அவசரத்துக்கு வந்து ஒரு லிமிட்டடா எப்போதும் பண்ற மாதிரி 9 பேர்களை வச்சு பண்ணாங்க. ஆப்வியஸ்லி இது எல்லாரும் பண்றதுதான். ஸோ அது பண்ணியே ஆகணும். அது பண்றாங்க. அவங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க சாமிநாதன் சொன்ன ஒரு கருத்தை நீங்க இதுல குறிப்பிடணும். தாவேகா தன்னுடைய ஆட்சியை முழு பலத்தோடு ஒரு பாதுகாப்பான ஆட்சியை கட்டமைப்பதற்கான முழு முயற்சியை மேற்கொண்டு விட்டாங்க. அதனாலதான் விசிகாவை தொடங்கி ஐயுஎம்எல் எல்லாத்தையும் நம்ம உள்ள அமைச்சரவையில் எடுத்துக்கொண்டோம்னா நம்மளை எதிர்ப்பதற்கு பெரும்பான்மை இருக்காது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை நோக்கி போயிட்டாங்க. அதை வந்து அவங்க திருப்தி அடைஞ்சிட்டாங்களோ ஒருவேளை இந்த விரிவாக்கத்தின் மூலமா கேட்கறாங்க. அவங்க வந்து அக்செப்ட் பண்ணா உள்ள போறாங்க. ஏன்னா ஐயுஎம்எல் வந்து ஆல்மோஸ்ட் பொலிட்டிக்கல் அட்வைஸ் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு சந்தேகம்னா நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் வந்து பிடிபடலை. ஏனென்றால் இப்போ வந்து சிபிஎம் வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன்னு எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்போ ரிட்டர்னா ஒன்று கொடுத்துட்டாங்க அப்படின்னா மதச்சார்பின்மையில் ஏதாவது ஒரு பிரச்சனை தமிழக வெற்றி கழகம் செய்தாலோ அல்லது தமிழகத்துக்கு மாநில உரிமைக்கு எதிராக ஏதாவது ஒன்று பண்ணால் மட்டும்தான் வந்து அவங்களுடைய ஆதரவு விளக்குவாங்களே தவிர சும்மா வந்து சின்ன பிள்ளை மாதிரி நீ அப்படி பண்ணிட்ட இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அரசியல் முதிர்ச்சியும் தெளிவும் இருக்கிற அரசியல் கட்சிகள். ஸோ அந்த அடிப்படையில் அதே மாதிரி அவருடைய நிலைப்பாடு எப்படி சொன்னார்னா எடுத்தோம் கவுத்தோம் நீங்க முடிவு எடுத்துற மாட்டீங்க. ஆனா ஏதோ ஒரு பயம் ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு அரசை வழிநடத்தக்கூடிய தலைவருக்கு இருக்கும். அந்த பயத்தினுடைய வெளிப்பாடா கூட இருக்கலாம். இப்ப 118 தேவை. ஐயுஎம்எல் கடைசி நேரத்துல கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல கொடுத்தாங்க. 120 வந்துச்சு. இந்த பக்கம் வந்துட்டு ஒரு பக்கம் திருச்சி ஒண்ணு குறையுது. அந்த பக்கம் ஒருத்தருக்கு வந்துட்டு ஓட்டு போட முடியாம வருது. சோ ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல. அதுல ஒருத்தருக்கு ஓட்டு போட கோர்ட்ல கேஸ் வந்துச்சு. சோ அப்படியாச்சு. சோ ஒரு பெரிய ஆமா அதனால உங்களுக்கு வந்து அங்க இருக்கிறவங்களோட எண்ணிக்கை தானே. சோ ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப நீங்க சொன்ன பயம் வந்து உள்ள அடிப்படையில அடியில ஒரு பயம் இருக்கலாம். சுவாமிநாதன் தோழர் சொன்ன மாதிரி நாங்க வந்து போராட தான் செய்வோம். அதுல மாற்றுக்கருத்துல இது நாங்க வெளிப்படையா யாரா இருந்தாலும் சொல்லுவோம். அதுக்காக தான் கட்சி இருக்கு. இப்ப இந்த நேரத்துல அவ்வளவு அவசரமா வேணுமா? இப்ப 10ஆம் தேதிக்கு லெட்டர் கொடுக்கணும். கொடுத்தாச்சு. 118 has become 120 எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ ஒரு டைம் எடுத்துக்கிட்டு வேணா தான் அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுவதற்கு பலத்தை பண்ணுவாங்களே தவிர இந்த நேரத்துல அவசரமா அதிமுகலேருந்து பாதி பேரை கொண்டு வந்து அந்த மாதிரியான ஒரு ரிஸ்கி இது. ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்க விப்பு சொன்னதா இவங்க விப்பு சொன்னதா யார் வந்து கொறடா யாருடைய ஆட்சி போகுமா போகாதா எம்எல்ஏ பதவி இருக்குமா இருக்காதா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அவ்வளவு வந்து அவசரமா செய்வதற்கான கட்டாயமோ அவசரமோ அந்த 13ஆம் தேதிக்குள்ள இல்லங்கிறத நான் நினைக்கிறேன். அந்த டைம்ல 120 உங்களுக்கு கையில லெட்டரோட இருக்குங்க. சோ அவ்வளவு எமர்ஜென்சியா வந்துட்டு இப்ப கரெக்டா 118 தான் இருக்கு கூட கிடையாது. யூ ஹேவ் டைம் அண்ட் திருச்சி நீங்களே அவர் சொன்ன கருத்தை ஒருவேளை நீங்க தவறா புரிஞ்சிருக்க மாட்டீங்க. நான் ஒருவேளை சொல்றேன். அவர் துரைக்கண்ணா என்ன சொன்னார் அப்படின்னா இந்த நிலைப்பாடு ஒருவேளை புதன்கிழமை அதாவது மே மாசம் 13ஆம் தேதி நினைக்கிறேன் அதற்குள்ள ஒருவேளை மாறிவிட்டால் என்ன செய்வது? அதற்கு ஒரு ஒரு நிமிஷம் 8ஆம் தேதி கடிதம் கொடுத்துட்டு உலகமே பார்த்துட்டு இருக்கு. நாங்க எதுக்காக அந்த கடிதம் கொடுத்தோம்னு சொல்லிட்டு எதுவுமே நடக்காம அதாவது அமைச்சரவை ஃபார்ம் பண்ணல, ஆட்சி நடக்கல, பட்ஜெட் நடக்கல, தமிழக சட்டமன்றமே நடக்கல, தாவேக ஆட்சியே நடக்கல. உடனே 13ஆம் தேதி வந்து நம்ம வந்து வித்ரா பண்ணுவோம் பண்ண மாட்டோம். சோ தட் இஸ் வை எல்லாரும் சொன்னாங்க இல்லைன்னு சொன்னாங்க திருப்பி ஆதரவு இருக்குன்னு சொன்னாங்க. இது போன்ற நிலைப்பாடுகள் எல்லாம் தாவேகாவுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்திருக்காங்க. என்ன ஒரு மாத்தி பேசிட்டே இருக்காங்க. இல்ல எல்லாருமே அரசியல் முதிர்ச்சி இருக்கவங்க தான். யாருமே வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நம்ம வந்து வேலுமணி ஐயாவா இருக்கட்டும், சிவி சண்முகம், தேர் ஆல் பொலிட்டிக்கலி மெச்சூர் பீப்புள். சோ அந்த நேரத்துல அவங்க வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க போறாங்க எல்லாமே வந்துட்டு இட்ஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட்ங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏதோ ஒரு கால்குலேஷன் நினைச்சு ஏதோ ஒரு தப்பா கூட போயிருக்கலாம், இல்ல சரியா வரலாம். காலம் அதை நமக்கு சொல்லும் என்ன நடந்தது.